தம்பி லட்டுல வச்ச நினைச்சியா, நான் நட்டுல வச்சேன் அப்படிமா. அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை அசைச்சு பாத்திர முடியுங்களா? இந்த அளவுக்கு யோசிக்கிறோம், எலெக்ஷன் பத்தி யோசிக்க மாட்டாருங்களா? அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும். அது கட்சி தொண்டர்களாக நாங்க அதை நம்புறோம். என்ன முடிவெடுத்தாலும் ஷார்ட் டேர்ம் பெயின், அது லாங் டேர்ம் சக்சஸ். நாட்டு மக்களாக எந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்குங்கிற ஒற்றை நம்பிக்கை, அவ்வளவுதான். உங்களையும் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்காரு மோடிஜி, சாதாரணமா பண்ணல, டெஸ்ட் பண்ணிருக்காரு. டிமானிட்டைசேஷன் கொஞ்சம் சிரமம் தான், எஸ், பட் லார்ஜர் கெயின் பண்ணி ஆகணும். எத்தனையோ விஷயங்கள், டாக்ஸேஷன் பேஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஜிஎஸ்டி வரி குறைப்பு, எங்கெல்லாம் நமக்கு ரிலீஃப் கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருவார். இல்லைங்க கொஞ்சம் டாக்ஸ் மிடில் கிளாஸ் கட்ட மாதிரி இருக்கே, சரிப்பா 12 லட்சம் வரை கட்டாதீங்க, அப்பா சந்தோஷம், சூப்பர். எத்தனை பேருக்கு தெரியும் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்டாதீங்கன்னு சொன்னனால 90% நம்ம டாக்ஸ் பேஸ் இழந்துட்டோம். 90% we lost tax base overnight 90%. ஜிஎஸ்டி சேஞ்ச்னால ஒரு 45,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்புன்னு சொல்றதை விட மோடிஜி இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாரு. ஃபைன், அது திரும்ப இன்ஃபார்மல் எக்கானமி இல்ல ஃபார்மல் எக்கானமி உள்ளதான வரப்போகுது. ஆனால் மோடிஜியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகணும், எல்லாமே நாட்டு நலனுக்காக. எப்ப அந்த லீக் வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும், எப்ப நம்மளைய புஷ் பண்ணணும்,